வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். சில அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம நம்ம அதிர்ஷ்டம் எந்த இடத்துல இருக்கிறது அப்படி தெரிஞ்சுட்டோம்னா அந்த இடத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் போது சில அதிர்ஷ்டம்ங்கிறது நிறைய கஷ்டத்துக்கு இடையே உருவாகக்கூடிய பூக்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு புதையல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய கஷ்டங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த பூக்களும் அந்த புதையலும் நமக்கு கிடைக்கிற இடம் எந்த இடம் தெரிஞ்சுச்சுன்னா அங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். அங்க உள்ள நம்ம அதிர்ஷ்டத்தை வாங்குவதற்காக நிறைய கஷ்டப்படலாம், தப்பு இல்லை. அப்ப நம்மளுக்கு அந்த இடம் எந்த இடம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த இடத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது. அதனால அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த இடத்தை பெறும்போது அந்த கடினமான அந்த பாறைகளோ முட்களோ நிறைந்த இடத்தில் பூச்சி புழுக்கள் நிறைந்த அந்த பாம்பு விச ஜந்துக்கள் நிறைந்த இடத்தில் தான் அதிர்ஷ்டங்கள் இருக்கும், புதையல்கள் இருக்கும். அந்த இடத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த பூக்கள் அந்த விச ஜந்துக்கள் நிறைந்த கரடுமுரடான அந்த இடத்த அந்த இடத்துல இருந்து எப்படி அதிர்ஷ்டத்தை புதையலை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப எளிமையாக நம்ம அதை எடுக்கலாம். அதுக்காக தான் நான் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்குள்ள இடத்தை தொடும்போது இந்த தெய்வங்களை வழிபடுங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்றது. இந்த பூக்களை வைத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே நீங்க பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே போல் மகர ராசிக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபடலாம், எந்த இடத்துல உங்களுடைய அதிர்ஷ்டம் இருக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது. பொதுவாக மகர ராசிக்காரர்கள் சிவனுடைய அம்சம் நிறைந்த இடமாக இருக்கும். சிவபக்தம் அதிகமாக இருக்கணும், சிவபக்தி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சுடுசொல் தாங்காதவர்களாக இருப்பார்கள். ஆனா அவங்க குழந்தைங்களால் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உருவாகும். இந்த குழந்தைங்க பேர் உருவாகும் போதும் சரி, குழந்தைங்களை பெக்கும் போதும் சரி, அது வளர்க்கும் போதும் சரி, நிறைய போராட்டங்கள், நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள், நோய்கள் இதெல்லாம் வரும். ஆனால் அந்த குழந்தைங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உங்க குழந்தைகளிடம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களை அந்த குழந்தைங்களை வச்சு நீங்க எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை, குழந்தைங்களை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குழந்தைங்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால குழந்தைங்களும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மிக முக்கியமாக எடுக்கணும். நீங்க குலதெய்வத்தை ரொம்ப அழகா நீங்க எடுத்துட்டு வரும்போது அங்க குழந்தைங்களும் நல்ல ஒரு புகழின் உச்சிக்கு பெறலாம். அப்ப மிகப்பெரிய ஒரு உயரதிகாரிகள் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. அதனால குழந்தைகள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட சிம்பிளாக இருப்பாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். குழந்தைகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒருத்தர் மேல உங்களுக்கு இனப்பிரியாத ஒரு காதல் உருவாகும். அந்த இனப்புரியாத காதல் உடல் சார்ந்த காதலாக இருக்காது. அது யாராக கூட இருக்கலாம், தெய்வத்தின் மேல இருக்கலாம், இல்லாட்ட உங்க குருநாதர் மேல இருக்கலாம், இல்லாட்ட உங்க தகப்பன் மேல இருக்கலாம். அந்த காதல் ஒரு அற்புதமான அன்பு, அதாவது அவங்க விட்டு பிரிய முடியாத ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அந்த இடத்துக்குரியவர்களுக்கும் அந்த இடத்துக்கு அந்த மாதிரி பிரிய முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு கொடுக்கக்கூடிய இடம் யாரோ அந்த குருவை அந்த முக்கியமான ஒரு தலைவரை நீங்க அந்த இடத்துல நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், கஷ்டங்கள் இருக்கும். அந்த இடத்தையும் நீங்க இறுக்கமாக பற்றி கொண்டு அவங்க என்ன இது பண்ணாலும் அவங்களை நோக்கி நீங்க பயணம் மேற்கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திறக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த இடத்தை நோக்கி பயணிக்கும் போது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உருவாகுதுன்னா அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அதுக்கு முன்னால நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் என்னுடைய அதிர்ஷ்ட கதவுக்காக உள்ள பிரச்சனைகள். எப்படி ஒரு விச ஜந்துக்களை புதையல் பக்கத்தில் இருக்கிறதோ, எப்படி ஒரு கரடுமுரடான ஒரு இடத்துக்கு அடியில ரொம்ப கீழே பாதாளத்தில் புதையல் இருக்கிறதோ, அது போல்தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்துக்கு நடுவில் கீழே ஒரு அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தை தொடும்போது இந்த பிரச்சனைகள் தெரியும். ஆனா நீங்க சிவ வழிபாடு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது, சிவ வழிபாடு மேல் ரொம்ப அக்கறையுடன் இருக்கும்போது, குலதெய்வ வழிபாடு ரொம்ப கேரா எடுக்கும்போது இந்த சிக்கல்கள், இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வராது. இந்த விச ஜந்துக்களால் உள்ள போராட்டங்கள் கொஞ்சம் குறையும். முழுமையாக குறையாட்டா கூட ஒரு சிறிதளவு ரொம்ப குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த இடத்தை நீங்க கவனமாக எடுத்து பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும். எப்பவுமே இந்த இடத்தில் இப்போ சிவ வழிபாடு இதெல்லாம் பண்றோம். அதே மாதிரி சூரியகாந்தி பூ, சூரியகாந்தி பூவை வைத்து வழிபாடு, சிவனுக்கு வழிபாடு பண்ணும்போது சூரியகாந்தி பூவை கடவுளுக்கு படைக்கலாமா அப்படிங்கன்னா, கடவுளுக்கு படைக்காமல் சூரியகாந்தி பூவை உங்க கையில் வைத்து சிவ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு வலிமையான சக்தியாக உருவாகும். அந்த கடவுளை கும்பிடும் போது
போது சூரியகாந்தி பூவை சிவனை கும்பிடும் போது, நடராஜரை கும்பிடும் போது சூரியகாந்த பூவை வைத்து வழிபாடு பண்ணுவதும், உங்க குலதெய்வத்தை கும்பிட போகும்போது சூரியகாந்தி பூவை வைத்து கொண்டு போவதும் சிறப்பான மாற்றங்களை குறிக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய மாற்றங்கள் இங்க உருவாகும். அதனால அதிர்ஷ்டத்துக்குரியது, ரகசியங்கள் வெளிவரக்கூடிய இடம் சிவலிங்கமும் சிதம்பரமும் தான் உங்களுக்கு மிக அற்புத சக்தி கொடுக்கக்கூடியது. சிதம்பர கோயில போய் நீங்க தொட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் அங்க உருவாகிரும். சிதம்பர கோயிலை தொட்டிட்டு உங்க குருநாதருடைய பாதங்களை நமஸ்காரம் பண்றதும், உங்க தந்தையுடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணுவதும், உங்க குழந்தையின் அற்புத பிறப்பினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். அதனால உங்களுக்கு குழந்தைங்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாகும் என்பதில் சிறிதேதும் ஐயம் கிடையாது. அதனால குழந்தைகளை ரொம்ப போற்றுங்க. குழந்தைங்களுக்கு வேண்டிய பணிவடைகளை நல்லா செய்யும் போது உங்க அதிர்ஷ்டம் ஆட்டோமேட்டிக்கா நல்ல பவர்ஃபுல்லா வெளியே வரும். ஆனா குழந்தைங்களுடன் நீங்க மகிழுடன் வரும்போது உங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்று மிக வெற்றிகரமான ஒரு ஆளாக மாறுவீர்கள் என்பதில் சிறிது ஐயமில்லை. வாழ்த்துக்கள். நன்றி.